அவர் வாழ்ந்து கணித்தவன் சிறையே சாதி மத பேதங்களை புளித்தவன் நம்பல சங்கடம் மிகுந்தவர்க்கு என்றும் அவர் சொல்லல மிகுந்தவர்க்கு என்றும் அவர் சொல்லல நாட்டவரிக்கல வீட்டவரிக்கல புத்தனவி சிகந்தி அத்தனை தலைவரையும் மொத்தமா பெற்றதாரு பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளையா அவன் மனிதன் இல்லை பழனிமலை முருகன் தானையா பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளையா அவன் மனிதன் இல்லை பழனிமலை முருகன் தானையா அதை கேட்ட நெஞ்சில் அன்பு ஊற்றெடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் அதை கேட்ட நெஞ்சில் அன்பு ஊற்றெடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளையா அவன் மனிதன் இல்லை பழனிமலை முருகன் தானையா கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி தென்மரவர் தீமையிலே தேர்ந்த பெரும் ஞானமணி இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி தென்மரவர் தீமையிலே தேர்ந்த பெரும் ஞானமணி தென்பாண்டி தீமை தேசத்துக்கு ராசா செந்தி வடிவேலன் நெஞ்சரையின் ரோசா தென்பாண்டி தீமை பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளையா அவன் மனிதன் இல்லை பழனிமலை முருகன் தானையா சொத்துவத்து கோடி உண்டு பத்து வச்சு வாழ்ந்ததில்லை சொந்த பந்தன் ஊரு உண்டு சொந்தம் என சொன்னதில்லை சொத்துவத்து கோடி உண்டு பத்து வச்சு வாழ்ந்ததில்ல சொந்த பந்தன் ஊரு உண்டு சொந்தம் என சொன்னதில்ல ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு தேவர் மறைவாலே நெஞ்சங்கள் புண்ணாத்து ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு தேவர் மறைவாலே நெஞ்சங்கள் புண்ணாத்து பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளையா அவன் மனிதன் இல்லை பழனிமலை முருகன் தானையா அதை கேட்ட நெஞ்சில் அங்கு ஊற்றெடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் அருளை தருகின்ற பசும்பொன் ஐயா அவர்களுடைய அற்புதமான பாடல் நாட்டுக்கு உழைத்தவராம் நல்ல முத்துராமலிங்கம் இந்த பாட்டுக்கு தலைவரடி அண்ணம்மா கண்ணம்மா பசும்பொன் தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா நாட்டுக்கு உழைத்தாரடி நல்ல முத்துராமலிங்கம் நாட்டுக்கு உழைத்தாரடி நல்ல முத்துராமலிங்கம் பாட்டுக்கு தலைவரடி அண்ணம்மா கண்ணம்மா பாட்டுக்கு தலைவரடி அண்ணம்மா கண்ணம்மா பசும்பொன் தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா பசும்பொன் தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா உக்கிரவண்டி கண்டெடுத்து உக்கிரமராமனுக்கு தேசியவாதியடி கண்ணம்மா கண்ணம்மா தேசியவாதியடி கண்ணம்மா கண்ணம்மா எந்நாட்டு தங்கமொழி பொன்னம்மா பொன்னம்மா தேவர் எந்நாட்டு தங்கமொழி பொன்னம்மா பொன்னம்மா நாட்டுக்கு உழைத்தாரடி நல்ல முத்து அவருக்கும் பாட்டுக்கு தலைவரடி
பொன்னம்மா பொன்னம்மா இந்திராணி கண்டெடுத்து இந்தியாவில் செல்வமணி இந்திராணி கண்டெடுத்து இந்தியாவில் செல்வமணி இந்திராணி கண்டெடுத்து இந்திராணி கண்டெடுத்து இந்திராணி கண்டெடுத்து இந்தியாவில் செல்வமணி தேசியவாதியடி கண்ணம்மா கண்ணம்மா தேசியவாதியடி கண்ணம்மா கண்ணம்மா நம்ம தலைவரடி பொன்னம்மா பொன்னம்மா நாட்டு குடைத்தாரோடு நல்ல முத்துராமனுக்கோ நாட்டு குடைத்தாரோடு நல்ல முத்துராமனுக்கோ பாட்டுக்கு தலைவரடி கண்ணம்மா கண்ணம்மா பசும்பொன் தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா பசும்பொன் தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா பாதோட்டம் தலைவரடி வாசமிகு தெய்வமணி பாதோட்டம் தலைவரடி தேவரும் பாதோட்டம் தலைவரடி பாதோட்டம் தலைவரடி வாசமிகு தெய்வமணி பாதோட்டம் தலைவரடி வாசமிகு தலைவரடி பார்ப்பவர் இல்லையடி கண்ணம்மா கண்ணம்மா பசும்பொன் தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா நம்ம பசும்பொன் தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா நாட்டு குடைத்தாரடி நல்ல முத்துராமனுக்கோ நாட்டு குடைத்தாரடி நல்ல முத்துராமனுக்கோ பாட்டுக்கு தலைவரடி கண்ணம்மா கண்ணம்மா பாட்டுக்கு தலைவரடி கண்ணம்மா கண்ணம்மா பசும்பொன் தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா பசும்பொன் தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா பசும்பொன் தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா நமது இந்தியாவில் முதலில் வெள்ளையனே வெளியேறு என்று வீரபுலகப்பட்ட மாமன்னர் மாவீரன் பூலித்தேவன் அவர்களின் 309வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு நமது கோட்டை மேட்டுவாழ் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பூலித்தேவன் பாய் சார்பாகவும் இந்த மாபெரும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு நன்கொடை வழங்கிய அன்பு அண்ணன் நமது புண்ணிய பூமியாம் ஐயா தவம் இருந்த பூமியாம் தவசிக்குறிச்சி பசுமன் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சகோதரர் கேடிஎன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு முன்பாக அன்பு அப்பு ராமையா தேவர் அப்பு தங்க தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. முன்னிலை இந்த நிகழ்ச்சியின் முன்னிலை அன்பு அப்பு ராமையா தேவர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கடுத்தபடியாக நமது கமுதி ஒன்றிய கவுன்சிலர் அன்பு சகோதரர் எனது அன்பு தம்பியுமான சத்தியமே போஸ் செல்வா என்ற மிகா போஸ் செல்வா பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் உபயதாரர்கள் இன்னும் ஒரு சில பேர் வரவேற்க. அதுக்கு முன்பாக நமது
கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் 108 வந்து 24 மணி நேரம். ஆனா எங்க அண்ணன் 48 மணி நேரம் எனி டைம் ஆன்லைன்ல தான் இருப்பாரு. உடனே போன் அடிச்சா எந்த டைமா இருந்தாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார். அன்பு சகோதரர் ஸ்ரீ வேல்வேல் முருகன் அவர்கள், நாராயணபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் உபயதாரர் அவருக்கு பொன்னாடை போது கௌரவிக்கப்படுகிறது. அதாவது இந்த நிகழ்ச்சியின் உபயதாரர் இன்னும் சில பேர் இருக்கீங்க, கொஞ்சம் குயிக்கா பேர் வாசிக்க வந்துருங்க. அதற்கு முன்பாக கோழிபத்தி இருப்பு கோட்டமேடு சக்தி முருகன் அன்பு சகோதரர் பேடைக்கு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அன்பு சகோதரர் கிடாரிகுளம் இருப்பு கோட்டமேடு பி ஜெயபாலன் பிரதர்ஸ் எங்கே இருந்தாலும் மேடைக்கு ஒருபடி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெயபாலன் பிரதர்ஸ் கொஞ்சம் குயிக்கா மேடைக்கு வந்துருங்க எங்க இருந்தாலும். நமது மண் வாசனை பரப்பக்குடி ஜி முத்து காளி இந்த மாபெரும் கிராமிய தெம்மாங்கு கலை நிகழ்ச்சியின் உபயதாரர்கள் அன்பு சகோதரர் நமது உறவினர் ஸ்ரீ வேல்வேல் முருகன் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் கோட்டமேடு. அதற்கு அடுத்தபடியாக அன்பு அண்ணன் கே இருளாண்டியன் அவர்கள் கிளை செயலாளர் கோட்டமேடு ஏடிவிகே. அதற்கு அடுத்தபடியாக எனது அன்பு சகோதரர் KRT தாமோதரன் அவர்கள் KRT பைனான்ஸ் உரிமையாளர் கோட்டமேடு. அதற்கு அடுத்தபடியாக ஏ சின்னமருது அவர்கள் பிரைபிஷ் கிடாரிகுளம் இருப்பு நாமக்கல். அதற்கு அடுத்தபடியாக எனது அன்பு பங்காளி PK சிரஞ்சீவி அவர்கள் ரியல் எஸ்டேட் கோட்டமேடு. அதற்கு அடுத்தபடியாக எனது அன்பு சகோதரர் மீனா ராணா அம்மா சரவணன் விருதுநகர் மாவட்ட கூட்டுறவு பண்டகசாலை தலைவர் கோட்டமேடு. அதற்கு அடுத்தபடியாக அன்பு மச்சான் ஏ முருகன் அவர்கள் ஊராட்சி செயலாளர் சங்க மாவட்ட தலைவர் பெருளாளி. அதற்கு அடுத்தபடியாக எங்களது அன்பு தம்பி பி விக்னேஸ்வரன் அவர்கள் மாநில ஒப்பந்தக்காரர் கோட்டமேடு. அதற்கு அடுத்தபடியாக எம் முத்து இருளாண்ட் என்ற கோண்டாஜி முனிசாமி லாரி சர்வீஸ். அதற்கு அடுத்தபடியாக அன்பு சகோதரர் BM ஜித்தன் ஜி பைனான்சியர் கோட்டமேடு. அதற்கு அடுத்தபடியாக அன்பு சகோதரர் மீனா ஏனா ராணா கௌதம் ராஜா அவர்கள் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அரசு ஒப்பந்ததாரர் கோட்டமேடு. அதற்கு அடுத்தபடியாக அன்பு தம்பி எனது பாசமலர் தம்பி பி செந்தில்குமார் அவர்கள் விரிவுரையாளர் கோட்டமேடு. இவர்கள் அனைவருமே இந்த கிராமிய கலை நிகழ்ச்சியின் உபயதாரர்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க அனைவரையும் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிக தயவுசெய்து வாங்க தம்பி மீனா ஏனா ராணா அம்மா சரவணன் விருதுநகர் மாவட்ட கூட்டுறவு பண்டகசாலை. விக்னேஸ்வரன் பி விக்னேஸ்வரன் அவர்கள் மாநில ஒப்பந்ததாரர் கோட்டமேடு. தம்பி இளவரசு. அடுத்து முத்து இருளாண்டி என்ற கோண்டாஜி எங்க இருந்தாலும் மேடைக்கு வாங்க கொஞ்சம் குயிக்கா. முத்து இருளாண்டி என்ற கோண்டாஜி தம்பி பி செந்தில்குமார் அவர்கள் விரிவுரையாளர் கோட்டமேடு விரிவுரையாளர்.
மண்டல வணிகம் இருப்பு கோட்டமேடு அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுது. அன்பு தம்பி மீயனாயனா ராணா கௌதம் ராஜா அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக அன்பு தம்பி சித்தன் இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. முதலாவதாக கீபோர்டு வாசிக்கும் அருமை அண்ணாச்சி திருப்பத்தூரை சார்ந்த இசை வித்துவான் அருமை அண்ணன் ஹரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மேல வித்துவான் கலைமாமணி அருமை அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது பாஸ்கர் அண்ணன் அவர்களுக்கு. அதற்கு அடுத்தபடியாக தபேலா வாசிக்கும் முன்னணி கலைஞர் அருமை அண்ணாச்சி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நாயன வித்துவான் கலைமாமணி அருமை அண்ணன் சேகர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. வேடு கலைஞர் அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. மற்றும் எமது நிகழ்ச்சியின் பாடகர் மூத்த பாடகரும் சிறப்பு வாய்ந்த பாடகருமான அருமை அண்ணாச்சி வல்மீகநாதன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக முன்னணி பாடகி அருமை சகோதரி பாமா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக விராலி மலையிலிருந்து வருகை புரிந்திருக்கும் லட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக அருமையான பாடகி அன்பு சகோதரி தங்கச்சிக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. கிராமிய நடையில் போட்டுமா பாட்டு போட்டுருவா. சரி தென்திசை போற்றுகின்ற பாட்டு எப்படி வரும்? பாயும் துளியும் நடந்து ஹலோ ஹலோ எக்கோ எக்கோ ஹலோ 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 இந்நிகழ்ச்சிக்கு நம்ம எல்லாம் ஹலோ 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 எல்லாத்துக்குமே தெரியும் நமது ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சி மாவட்டம் தண்ணி இல்லாத மாவட்டம் சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்டதற்கு ஆய்வா ஒரு நிறுவனத்தின் நமது மாவட்டத்திலேயே ஒரு நிறுவனம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் அன்பு சகோதரர் மனோஜ் அவர்களை மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாங்க. ஒருங்கிணைப்பாளர் அந்நிறுவனர் கொஞ்சம் வாங்க. ஒரு நம்மளுடைய தண்ணீருக்கு என்ன செய்யணுன்ற ஒரு வழிமுறையை அவர் சொல்றாரு, கேட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் அவ்வளவுதான். அவர் சொல்லுவார், அவரே தெரியும் அவருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மனோஜ். ஒரு கலை நிகழ்ச்சி பார்க்க வந்துட்டு உங்கள் நேரத்தை நான் அதிக நேரத்தை நான் எடுத்துக்க விரும்பல. ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசிட்டு போயிடுறேன். கோட்டை மேடு வாழ் மக்களுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பூலித்தேவரோட பெருமையை பதிய வைக்கிறீங்க, நீங்கள் பெரிய அளவில் பதிய வைக்கிறீங்க. நம்ம வர்ற பிள்ளைகள் பூலித்தேவர்ன்றது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அகண்ட பாரதத்தை ஆண்ட ஆங்கிலேயனை எதிர்த்து முதல் சுதந்திர விதையை போட்டது, அந்த விதைக்கு சொந்தக்காரர் இந்த ஆப்ப நாட்டுக்காரர் தான். இந்த ஆப்ப நாட்டில் தாய் வழியில் வந்த பூலித்தேவர் தான் நெற்கட்டு அஞ்சவலை ஆண்டாங்க.
அவர் அடித்த அடியை ஆங்கிலேயன் எழுதி வச்சுருக்கான், இன்னும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான். இந்த மாதிரி ஒரு கொரில்லா வாரியர்ஸை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி. அந்த மாதிரி மண்ணுக்காக போராடுற ஒரு கூட்டம். நீங்கள் எல்லாமே உயிரை கொடுக்குறதுன்னா மண்ணுக்காக மட்டும்தான் கொடுப்பீங்க. அந்த ஒரு கூட்டம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா கோட்டைமேடு. இங்கே சித்திரங்குடி மயிலப்பன் சேர்வை வந்து இந்த கமுதி கோட்டையில் வந்து 2 போர் பண்ணியிருக்காப்புல. இங்கெல்லாம் வீர மறவர்கள் செத்து கிடந்திருக்காங்க. அபிராம முடிய பிரிட்டிஷ்காரனோட சண்டை போட்டு இவ்வளோ தூரம் ரத்தம் எதுக்கு சிந்தணும்? நம்ம இந்த மண்ணுக்காக மட்டும்தான் நம்ம சிந்தணும். இந்த மண் இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறது, இந்த மண்ணை விட்டு பல குடும்பங்கள் அகதிகளாக வெளியில் போயிடுச்சு. இப்போது அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா தண்ணி மட்டும்தான். அடிப்படை பிரச்சனை தண்ணி மட்டும்தான். இங்கே நம்ம அதாவது சுதந்திரம் அடைஞ்சிட்டோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இன்னும் ஆப்ப நாட்டுக்கு எதிராக ஒரு போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு சில வரியிலே நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஒரே ஒரு ஆறு பாயிற மாவட்டங்கள்லாம் ரொம்ப செழிப்பாக இருக்குது. ஒரு ஆறு மட்டும்தான் பாயும். அந்த மாவட்டங்கள்லாம் ரொம்ப செழிப்பாக இருக்குது. நம்ம மாவட்டத்தில் வைகை நதி பாயுது, கிருதுமால் பாயுது, குண்டாறு பாயுது, பரளையாறு பாயுது, காணல் ஓடை வருது. இவ்வளோ ஆறு வந்தும் நம்ம ஏன் பாலைவனம் மாதிரி இருக்கோம்? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஆப்ப நாட்டுக்கு எதிரான ஒரு நீரை வைத்து ஒரு போர் நடக்குது. அதை நீங்கள் எல்லாருமே மனசில் பதிய வச்சுக்கோங்க. இந்த கூட்டத்தை இங்கே வாழ விடாமல் சிதறடிச்சு 4 பக்கம் ஓட விடுறதா அதிகார வர்க்கத்தோட நோக்கம். எப்பயுமே இந்த மக்கள் வந்து இன்னைக்கு எங்கே வெளியில் போய் ரொம்ப செல்வாக்காக இருந்தாலுமே அகதிகள் தான் அவங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாருமே இந்த மண்ணை காக்கிறதுக்கு தாண்டி உயிரை விட்டாங்க. அவ்வளோ ரத்தம் சிந்தாங்க. நம்ம உட்காந்துருக்க இடம், நான் நின்றுக்கிட்டு இருக்கிற இடம் எல்லாமே இந்த மண்ணை காப்பாற்றுறதுக்காண்டி ரத்தம் சிந்தின இடம். இன்னைக்கு ஆனால் நம்ம இளைஞர்கள் ஃபுல்லாமே நம்மளோட நிலையை மறந்துட்டோம். இப்போ நமக்கு தேவை தண்ணி மட்டும்தான். தண்ணியை வச்சு மிகப்பெரிய போர் நடக்குது. அதுக்கு ஒரு விழிப்புணர்வு தான் இது. போன வருஷம் நாங்கள் இளைஞர்கள் எல்லாமே சேர்ந்து ஊருக்கு 2 பேர் சேர்ந்து இந்த இதை நம்ம எப்படி சரி பண்ணலான்னு சொல்லி ஒரு அமைப்பு ஆரம்பித்தோம். ஆப்ப நாடுகள் இளைஞர் மற்றும் விவசாயிகள் சபைன்னு சொல்லி போன வருஷம் 15 கிலோமீட்டர் நம்ம பறையங்குளத்துலேருந்து சாயல் முடிய ஒரு கால்வாய் சரி பண்ணி கொடுத்தோம். பசங்க எல்லாருமே அவங்களோட உழைப்பில் 100 ரூபா 200 ரூபா போட்டு ஒரு 15 கிலோமீட்டர் கால்வாயை சரி பண்ணி கொடுத்தோம். இன்றைக்கும் சாயல்குடி கம்மாயில் தண்ணி இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். நாங்கள் பார்த்து கொடுத்த பணினால தான். அதற்கப்புறம் ஆப்பனூர் கால்வாய் வெட்டி கொடுத்துருக்கோம், ஏனாதி கால்வாய் வெட்டி கொடுத்துருக்கோம். இந்த வருஷம் கடலாடி கால்வாய் வெட்டி கொடுத்துருக்கோம், மங்களம் வெட்டி கொடுத்துருக்கோம், பெரியகுளம் ஊராட்சியில் கால்வாய் வெட்டி கொடுத்துருக்கோம். இங்கே 3 ஊர்நிகள் அமைச்சு கொடுத்துருக்கோம். இப்போ கடைசியாக நம்ம இடிவிலை ஊராட்சியில் கருத்தறிவான் அந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 6 பேர் தான் இருக்காங்க. மதுரையில் போய் செல்வாக்காக இருக்காங்க. ஆனால் இங்கே ஊரில் வெறும் 6 பேர் தான் இருக்காங்க. என்ன சொல்கிற, பாலைவனம் ஆயிடுச்சு. நம்ம தண்ணிக்கு இப்போ கோட்டைமேடு மக்களே இப்போ ஜல்ஜீவனுக்கு இங்கே நமக்கு குடிநீர் தரலை, கோட்டைமேட்டுக்கு மட்டும் தரலைன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் கோட்டைமேட்டில் நம்ம தண்ணி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எவ்வளோ நாள் இருக்கும்? இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் பிளேட்டை கழுவிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் நிலத்தடி தண்ணீரும் உங்களுக்கு போயிடும். அப்புறம் எதை வச்சு நீங்கள் குடிப்பீங்க? இன்னும் நம்ம மாவட்டத்தோட ஒரு சாபக்கேடு தான் அந்த தண்ணி வண்டி வச்சு தள்ளுறது. வேறு ஏதாவது ஒரு மாவட்டத்தில் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சமாவது நம்ம மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு அடைங்க. தண்ணியை வச்சு, அதாவது முன்னாடி தான் ஆயுதம் வந்து துப்பாக்கி பீரங்கி வச்சு நம்மளை எதிர்த்தான். இன்றைக்கி நம்மளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஆயுதம் தண்ணி மட்டும்தான். நம்ம பகுதிகளில் வர்ற ஆறுகள் ஃபுல்லாத்தையும் தடுத்து அணையை கட்டி நம்ம தண்ணியை ஃபுல்லாமே வேறு பக்கம் திருப்பி விட்டாங்க. வைகை நதியில் இன்ன வரைக்கும் நம்மளை ஆயக்கட்டில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. வைகை தண்ணி உங்களுக்கு கிடையாது, ஆப்ப நாட்டுக்காரன் கிடையாதுன்னே சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு நமக்கு எதிராக. ஆனால் நம்ம மக்கள் இதை எதுவுமே கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறல. இன்றைக்கி நம்ம ஊரில் எல்லா பசங்களும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கடைசியாக போன வாரம் வந்து நம்ம திருச்செலிக்கிட்ட குண்டார்லேருந்து சாயல்குடி முடிய 48 கிலோமீட்டர் கால்வாய் வெட்டுறதுக்காக வாகனம் இறக்கிட்டோம். நாங்களாம் பசங்களாக சரி இறங்கி நாங்களே வேலை பார்ப்போம்னு சொல்லி இறக்கிட்டோம். இதனால 59 கண்மாய் வந்து தண்ணி நிரம்பும். அதாவது WRD கண்மாய், நீர்வளத்துறை கண்மாய், பெரிய கண்மாய் 59 கண்மாய் இதில் வந்து பயனடையும். 70 கண்மாய் ஊராட்சி கண்மாய்கள் பயனடையும். ஆனால் அதிகாரிகள் எங்களை கூப்பிட்டு இந்த வேலையை ஸ்டாப் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுறது நல்ல செயல் தான், இந்த பகுதியில் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு யோசித்துக்கோங்க. இங்கே வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒன்று அவங்கள்ட்ட பணி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டோம்னா நிதி இல்லைன்னு சொல்கிறாங்க. நிதி நீங்கள் தர வேணாம், அனுமதி மட்டும் கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் மண்ணை சரி பண்ண எங்களுக்கு தெரியும்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு அனுமதி கூட எங்களுக்கு தர்றதில்லை. இப்போது நீங்கள் போய் பரமக்குடிக்கு அங்கிட்டு வேலை பாருங்கள்,
இப்போ நம்ம கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்தியாவின் தண்ணீர் மனிதன் ஒரு தம்பி பேராவூரணிலேருந்து நம்ம கூட நம்ம மண்ணை சரி பண்ணுன்றக்காண்டி இங்கே வந்து பல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட சப்போர்ட்டில் தான் இவ்வளோ பெரிய விஷயம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அனுமதி கூட இந்த பகுதிக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கல உங்களுக்கு எதிரான போரை நீங்கள் உணர்ந்துக்கங்க. ஆப்பு நாட்டுக்கு எதிரான போரை நீங்கள் உணர்ந்தாகணும். இல்லாட்டி அடுத்த தலைமுறை கல்யாணம் முடித்த மறுநாளே பாவம் பாலைவனத்து தேசத்துக்கு போகிறான், துபாய்க்கு போகிறான், சவுதிக்கு போய் வேலை பார்க்குறான், பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு போகிறான். ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கிறதுக்கு கண்டிப்பாக தண்ணி வேணும். தண்ணி இல்லாமல் நீங்கள் அகதியாக எவ்வளோ குடும்பம் தான் வெளியில் போவீங்க. கொஞ்சம் எல்லோரும் விழிப்புணர்வாக இருங்க. தண்ணியை போராடி பெறுங்க. நமக்கான உரிமை தான் அது. நம்மளும் வரி கட்டுறோம், நமக்கான உரிமை அது. நீங்கள் இங்கே பல ஊர் மக்கள் வந்திருப்பீங்க. எங்கெங்கே தண்ணி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுங்கள், எங்கள் அமைப்பு வரும். நாங்கள் பசங்க எல்லாருமே அங்கே வந்து அந்த ஊரில் வந்து நிற்போம். கடைசி வரை எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். நன்றி. நமது அன்பு தம்பி பங்காளி சிரஞ்சீவி அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் உபயதாரராக பொன்னாடை போதி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக அன்பு சகோதரர் சித்தன் ஜி அவர்களுக்கு பொன்னாடை போதி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக அன்பு தம்பி மீயனாரானா கௌதம் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை பத்தி சித்தனுக்கு பத்திட்டீங்களா? அதற்கு அடுத்தபடியாக கௌதம் ராஜா இவங்க எல்லாமே நிகழ்ச்சியின் உபயதாரர்கள். அவர்களுக்கு பொன்னாடை பத்தி கௌரவிக்கப்படுகிறது. அன்பு தம்பி முத்திரலாண்டி என்ற கோண்டாஜி எங்க இருந்தாலும் கொஞ்சம் மேடைக்கு வந்துருங்க. நிகழ்ச்சி ஆரங்க, வாங்க வாங்க கொஞ்சம் குயிக்கா. இந்த நிகழ்ச்சியின் உபயதாரர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போதி கௌரவிக்கப்படுகிறது. அன்பு தம்பி முத்திரலாண்டி என்ற கோண்டாஜி, முத்திரலாண்டி என்ற கோண்டாஜி முனிசாமி லாரி சர்வீஸ் அவர்களுக்கு பொன்னாடை போதி கௌரவிக்கப்படுகிறது. டிஎன்இபி மின்சாரத்துறையிலிருந்து அன்பு சகோதரர் அவர்களுக்கு பொன்னாடை போதி கௌரவிக்கப்படுகிறது. அன்பு தம்பி கோண்டாஜி அவர்களுக்கு நமது கோட்டைமேட்டு கிராமங்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பூலிதேன் பாய் சார்பாகவும் பொன்னாடை போதி கௌரவிக்கப்படுகிறது. ரைட், சந்தோஷம். அனைவருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக வந்தனதானிங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கந்தானிங்க, வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கந்தானிங்க. எல்லோரையும் சந்தோஷமாய் வாடி வந்தவங்க, சந்தோஷமாய் நான் இங்க பாட வந்தவங்க. சந்தனமா சந்தனமா இருக்கு எடுத்து பூசிக்கொள்ளுங்க, சந்தனமா இருக்கு எடுத்து பூசிக்கொள்ளுங்க. சந்தோஷமா இங்க சந்தோஷமா இருந்து எங்க பாட்டு கேளுங்க, இங்க சந்தோஷமா இருந்து எங்க பாட்டு கேளுங்க. வந்தன 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 வந்தனானுங்க, இங்க வந்து இருக்கும் அனைவருக்கும் வணக்கந்தானுங்க, இங்க வந்து இருக்கும் அனைவருக்கும் வணக்கந்தானுங்க. அத்தனையும் கற்றுணர்ந்த சபைய முன்னாலே அன்பாய் வந்த மாண்டவனின் கிருபையினாலே குற்றங்குறை சிறிதுகளை ஏதிருந்தானோ, குற்றங்குறை சிறிதுகளை ஏதிருந்தானோ நீங்க கொண்டனைக்க வேணும் உங்க குழந்தைய போலே, நீங்க கொண்டனைக்க வேணும் உங்க குழந்தைய போலே. வந்தன 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 காணுங்க, வந்தன காணுங்க, இங்க வந்து
வணக்கம் தானுங்க வந்து இருக்கும் அனைவருக்கு வணக்கம் தானுங்க வந்து இருக்கும் அனைவருக்கு வணக்கம் தானுங்க வந்து இருக்கும் அனைவருக்கு வணக்கம் தானுங்க நன்றி நன்றி. ஒவ்வொரு பாடலுக்கும் கரவோசை எழுப்பி ஒவ்வொரு பாடலையும் நீங்கள் கரவோசை எழுப்பி எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு தொடரும் ஆடலுடன் பாடலாக இதோ தொடர்ந்து இசை நிகழ்ச்சியை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கூடிய விழா குழுவினர்கள் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு வந்த உள்ளே அடியத்தே அத்தினமா ஆசை வார்த்தை சொல்லலை அடியத்தே ரத்தினமா அப்படி போடு அதே அப்படி மெதுவா லைட்டா அப்படி பேருக்கு இருக்க
அப்படியே நியூட்ரல் பண்ணுப்பா. அடி ஒய்யாரே நடந்து ஊருக்கு நான் வந்த முல்லை, ஒய்யாரே நடந்து ஊருக்கு நான் வந்த முல்லை. அடி அத்தே பதத்திரமா அசவாச சொல்லலையே, அடி அத்தே பதத்திரமா அசவாச சொல்லலையே, அசவாச சொல்லலையே. அடி ஒய்யாரே நடந்து அந்த பண்ணி வெட்ட வேலிருந்து ஒற்றுவது எந்த காலம், பண்ணி வெட்ட வேலிருந்து ஒற்றுவது எந்த காலம், ஒற்றுவது எந்த காலம். காத்திருப்பேன் உன்னோட நான் ஒன்னா பேசணும், அதனாலேயே அன்னைக்கு முன்பே வந்திருக்க வேணும். உன்னோட நான் ஒன்னா பேசணும், அதனாலேயே அன்னைக்கு முன்பே வந்திருக்க வேணும். தூக்கமில்லை காசாட்டி நடப்பு ஓட்டி கொடுத்தாரோ ஓடவில்லை ஓட்டி தூக்கமில்லை காசாட்டி நடப்பு ஓட்டி கொடுத்தாரோ ஓடவில்லை ஓட்டி ஆடி நீ இருந்த போதுமடி நானித்த ஒரு பாட்டு கண்ணால் கண்டார். உங்களுக்கு ஏத்த ஜோடி உங்களை பிடிக்க முடியாது, நான் என்ன செய்வேன். நீ இருந்த போதும் அடி நித்தமோடு பாட்டு நான் கண்டால் கண்டால் உனக்கு
கட்டிய உங்களவா கட்டி இறக்கிறண்டி தலையணையா உன்னிறைவா கண்முறைந்து நேரமெல்லாம் கண்ணுடைய உங்களவா கட்டி இறக்கிறண்டி தலையணையா உன்னிறைவா ஆடி தாய்வடிய தேடுகின்ற இல்லை போல உன்னுடைய அன்பால் தானே நானும் கேட்கிறேன் நீ தருவேன்னு சந்தோஷமா எழுதி பாடுறேன் தாய்வடிய தேடுகின்ற பிள்ளை போல உன்னுடைய அன்பால் தானே நானும் கேட்கிறேன் நீ தருவேன்னு சந்தோஷமா எழுதி பாடுறேன் அன்பால் நானும் கேட்கிறேன் நீ தருவேன்னு சந்தோஷமா எழுதி பாடுறேன் அடி ரோட்டோர வீட்டுக்காரி ரோசாப்புற விக்கக்காரி அடி ரோட்டோர வீட்டுக்காரி ரோசாப்புற விக்கக்காரி அதே ரெண்டு பேரும் விடிய விடிய நீங்க ஆடிங்க இந்த புள்ள விடிய ஆடட்ட அடி ரோட்டோர வீட்டுக்காரி ரோசா புறவிக்காரி அடி நிக்கட்டுமா போகட்டுமா அந்த பைக்கு நீங்க ஆடிக்கிட்டே இருக்க பை ரோஸ்ல அடி நிக்கட்டுமா போகட்டுமா கணக்கு நிக்கும் அடியே எவ்வளவு தூரம் இறங்க முடியுமோ நம்ம இறங்கிறேன் அடி தொட்டா தான் கெட்டு போகுமா அடி கருமையில முடியழகி கணக்கான இளையழகி அடிவன் கருவிழி பார்வை என்ன கவர்ந்தெடுக்க செய்யுதடி அடி கட்டழகி கண்ணு நம்ம கணக்கு கொண்டு முன்னே கட்டழகி அடி கட்டழகி கண்ணு நம்ம கணக்கு கொண்டு முன்னே எடுத்து சிங்கார பொட்டு எடுத்து சிங்கார பொட்டு அலப்பறையா பொறியடி கண்ணம்மா இளைஞர்கள் கூட்டம் வருவேன் பின்னம்மா இளைஞர்கள் கூட்டம் வருவேன் பின்னம்மா அடி ஆடலை அழகனடி அரும்பு மிச்ச காரனடி அடி குறும்பையேதும் செஞ்சு என்ன அடி குறும்பையேதும் செஞ்சு என்ன கொண்டு போவ எங்க ஊரு அப்படி தாவணி போட்ட முள்ள தங்க நிற முள்ள தாவணி போட்ட முள்ள தங்க நிற முள்ள கனிமாசே கொண்டு வர காணாம அடியே
பசும்பொன்னில் ஒரு ஜோதி பாவம் நிறைந்த பூமியிலே பசும்பொன்னில் ஒரு ஜோதி அது பாதியிலே மறைந்ததென்றால் இறைவனிடம் ஏது நீதி அந்த இறைவனிடம் ஏது நீதி பாவம் நிறைந்த பூமியிலே பசும்பொன்னில் ஒரு ஜோதி பாவம் நிறைந்த பூமியிலே பசும்பொன்னில் ஒரு ஜோதி அது பாதியிலே மறைந்ததென்றால் இறைவனிடம் ஏது நீதி அந்த இறைவனிடம் ஏது நீதி அது எங்கே பிறந்து வளர்ந்தது அந்த ஜோதி பசும்பு நகரில் பிறந்து வந்தது ஜோதி பசும்பு நகரில் பிறந்து வந்தது ஜோதி இந்த பாவரையெல்லாம் போற்றுகின்ற ஜோதி 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 இந்த பாவரையெல்லாம் போற்றுகின்ற ஜோதி பாவம் நிறைந்த பூமியே பசும்பொன்னில் ஒரு ஜோதி பாவம் நிறைந்த பூமியே பசும்பொன்னில் ஒரு ஜோதி அது பாதியிலே மறைந்ததல்ல ஏது நீதி அந்த இறைவனிடம் ஏது நீதி கண்டெடுத்த இதயம் புகழ் ஜோதி இந்திராணி கண்டெடுத்த இதயம் புகழ் ஜோதி இப்புவிய போற்றுகின்ற நம்ம முத்து ஜோதி இப்புவிய போற்றுகின்ற நம்ம முத்து ஜோதி தத்துவங்கள் எடுத்து சொன்ன தாராத ஜோதி தத்துவங்கள் எடுத்து சொன்ன தாராத ஜோதி நம்ம தலைவர் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் ஜோதி தலைவர் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் ஜோதி பாவம் நிறைந்த பூமியிலே பசும்பொன்னில் ஒரு ஜோதி பாவம் நிறைந்த பூமியிலே பசும்பொன்னில் ஒரு ஜோதி அது பாதியிலே மறைந்ததல்ல இறைவனிடம் ஏது நீதி அந்த இறைவனிடம் ஏது நீதி உக்கிரவாண்டி கண்டெடுத்த உலகம் புகழ் ஜோதி உக்கிரவாண்டி கண்டெடுத்த உலகம் புகழ் ஜோதி உத்தமரம் ராமலிங்கம் நம்ம முத்து ஜோதி உக்கிரவாண்டி கண்டெடுத்த உலகம் புகழ் ஜோதி உத்தமரம் ராமலிங்கம் நம்ம முத்து ஜோதி தத்துவங்கள் எடுத்து சொன்ன தாராத ஜோதி தத்துவங்கள் எடுத்து சொன்ன தாராத ஜோதி தலைவர் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் ஜோதி தலைவர் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் ஜோதி பாவம் நிறைந்த பூமியிலே பசும்பொன்னில் ஒரு ஜோதி பாவம் நிறைந்த பூமியிலே பசும்பொன்னில் ஒரு ஜோதி அது பாதியிலே மறைந்ததல்ல இறைவனிடம் ஏது நீதி அந்த இறைவனிடம் ஏது நீதி பாவம் நிறைந்த பூமியிலே பசும்பொன்னில் ஒரு ஜோதி அது பாதியிலே மறைந்ததல்ல இறைவனிடம் ஏது நீதி அந்த இறைவனிடம் ஏது நீதி பசுமன் முத்துராமலிங்க ஐயா பாடலை பாராட்டி
எங்களுக்கு 100 ரூபாய் அன்பளித்த அண்ணா அவர்கள் பேர் சொல்ல போயிருக்கீங்க. எங்களது சலங்கை தெம்மாங்கு சலங்கை மண்வாசனை மாறாத தெம்மாங்கு நிகழ்ச்சி ஊட்டுச்சியும் ஜானும் இழந்து உலகம் எத்தனை பாடல் இருந்தாலும் நம்மளெல்லாம் உலகத்துக்கு காமிச்ச எனது தாய் 10 மாசம் சுமந்து பாடலை எனது அன்பு சகோதரர் ஜானி அவர்கள் ஈரோடு மத்தியில் வழங்குவார். இந்த பாடல் நம்ம எல்லாம் ஈன்றெடுத்து 10 மாசம் சுமந்து நம்முடைய எல்லாருடைய கஷ்டத்திலும் நம்ம பிள்ளையை ஈ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் பாதுகாத்த நம் தாயின் பெருமையை கவிஞர் இளையகம்பன் எழுதி வெளியான புத்தம் புதிய பாடல். இப்பாடலை இம்மேடையில் அரங்கேற்ற நான் விரும்பி இந்த பாடல் பட்டி தொட்டியில் இருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் என்னை ஈன்ற என் தாய்க்கும் இப்பாடல் சமர்ப்பணம். சுமந்து மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து மாருளையும் தொழுளையும் நாவரங்க என கட்டி காட்டிலையும் மெட்டிலையும் நெத்தி வேர்வை நித்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே நீதான் என் பூமி, என்னைக்குமே நீதான் என் பூமி. சுமந்து முச்சடக்கி பெத்தெடுத்து 100 நாள் சுமந்து முச்சடக்கி பெத்தெடுத்து 100 தவம் இருந்து பக்குவமாயின்றெடுத்து அருளையும் நகட்டி காட்டிலையும் நெட்டிலையும் கட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே நீதாயே பூமி, என்னைக்குமே நீதாயே பூமி. எனக்கு நெல்லுச்சாறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிப்ப, கரவத்த நெல்லரிக்க கரடுக்க நீ நடப்ப எனக்கு நெல்லுச்சாறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிப்ப, மாத்திரத்தை இல்லாம விதியேனும் நீ இருப்ப எனக்கு சிட்டி கட்டி வச்சிருந்து புது துணி நீ எடுப்ப, எனக்கு தடவுனா கண்ணீரை நீ வடிப்ப, ஒரு பட்ட சாமி விட்டுட்டு திருநீரை நீ வடிப்ப, என்ன தச்சுத்தோட சீதி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப, சாயங்காலம் வீடு வந்தா வாரி கட்டி முறிப்ப, உத்தமிய நான் படிக்க நீ போடானி கெஞ்சியம்மா, உத்தமிய நான் படிக்க நீ போடானி கெஞ்சியம்மாவோ கொண்டக்கல்லு
அழகில உத்தமிய நாம் படிக்க நீ ஓடானி தெஞ்சியம்மாவும் ஒத்தக்கல்லு முக்குத்தியத்தான் அடகில வச்சியம்மா பெத்தவளை நீதாயே கோயிலம்மா பெத்தவளை நீதாயே கோயிலம்மா ஓ ஜெகத்துக்கு தெய்வம்தான் நிகராகுமா பெத்தவளை நீதாயே கோயிலம்மா ஓ ஜெகத்துக்கு தெய்வம்தான் நிகராகுமா தொப்புள் கோடி சொந்தம் தந்தி தொட்டில் கட்டி ஆராட்டி தொப்புள் கோடி சொந்தம் தந்தி தொட்டில் கட்டி ஆராட்டி கண்ணு முதல் முத்தமிட்டி முச்சி காட்ட பங்கு போட்டு மொத முத்தமிட்டி முச்சி காட்ட பங்கு போட்டு தொட்டி முட்டி என்ன வளர்த்தது யாரே தொட்டி முட்டி என்ன வளர்த்தது யாரே நீதான சொல்லி தெரியணுமா ஓ அம்மாவோ கோடி சாமி உனக்கு ஈடாகுமா காலத்துக்கு வறுமையில கலங்கி நின்னருதனா கரசேர வேணும்னு கடவுளை நீ தொழுத ஆசைப்பட்ட அத்தனையும் சொல்லாம நீ வருத்தனா மரமா வளர அணிவேற நீ இருந்த சுமலாங்கி கண்ண போல சுமைய தாங்கிக்கிட்ட சோதனைய வேதனைய சுமந்தே துளப்பட்ட மட்டனையும் நாம் படிக்க நீ ஓடானி செஞ்சியம்மா மட்டனையும் நாம் படிக்க நீ ஓடானி செஞ்சியம்மா ஒத்தக்கல்லு முக்குத்தியத்தான் அடகில வச்சவன ஒத்தவளை நீதாயே கோயிலம்மா பட்டி கடை வாங்கியிருந்தா அடைச்சே தீருமம்மாவும் பட்ட கடை உனக்கு தாயப்படி தீருமம்மா பாசத்தை பட்டியல் போடணுமா ஆகாசம் பத்தாது சத்தியம்மா சத்தியம்மா பாசத்தை பட்டியல் போடணுமா ஆகாசம் பத்தாது சத்தியம்மா சத்தியம்மா தொப்புள் கோடி சொந்தம் தந்தி தொட்டில் கட்டி யாராட்டி தொப்புள் கோடி சொந்தம் தந்தி தொட்டில் கட்டி யாராட்டி மொத முத்தமிட்டி முற்றி காட்ட பங்கு போட்டு மொத முத்தமிட்டி முற்றி காட்ட பங்கு போட்டு தொட்டி முத்தி என்ன வளர்த்தது யாரே தொட்டி முத்தி என்ன வளர்த்தது யாரே நீதான சொல்லி தெரியணுமா ஓ அம்மாவோ கோடி சாமி உனக்கு ஈடாகுமா கோடி சாமி உனக்கு ஈடாகுமா கைதட்டி ஒரு பாடல் முழுவதும் கொண்டாடி அம்மா பாராட்டி அன்பு அண்ணன் கௌதம் அவர்கள் ரூபாய் 500 எங்களது சலங்கை தெம்மாங்கு நிகழ்ச்சி பல்சுவை கலைஞர்களுக்காக கண்கொடை செய்கிற நல்ல உள்ளங்களுக்கு எங்களது அன்பு சகோதரி பாமா அவர்கள் தரும் பாடல் ஆகும். இன்றைய நிகழ்ச்சிக்கு அன்னதானத்திற்கு நம்முடைய வழங்கிய நமது
அருண்மலைக்கரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக முன்னாடி ஓட்டு கட்டிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இன்று காலையில் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. அந்த மாபெரும் அன்னதானத்திற்கு உபய வழங்கிய அன்பு தம்பி அருண்மலை கண்ணன் சட்டக்கல்வித்துறை மற்றும் வலிவிட்டான் அவர்கள் லிங்கம் வலிவிட்டான் ஐயனார் மணி ஸ்டோர். அதற்கு அடுத்தபடியாக வெங்கடேசன் வாத்தியார் அவர்களுக்கும் சார்பாக பொன்னாடை பற்றி கவர்ப்படுது. 3 நாள்களாக தனது சொந்த கிராமத்திற்காக எதையும் எதிர்பார்க்காமல் ரேடியோ ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் நமது மண்ணின் மைந்தர்கள், நமது உறவுகினர், நமது சொந்தக்காரர்கள், சிவோ ரேடியோஸ் உரிமையாளர் அவர்கள் எங்கிருந்தாலும் வைகையா இருந்தா கடலை பார்க்கல வாசுதேவர் மனம் கடலாச்சு. வாய்க்க வெள்ளத்தில் நாங்க மூழ்கல வாசுதேவர் கைப்படகாச்சு. கோவிலுக்குள்ள தெய்வம் இருக்கு, தேடி வந்த தெய்வம் இங்க இருக்கு. ஆபரேட்டர்கள் சிவா ரேடியோஸ் ஆபரேட்டர் அவர்களுக்கு அந்த பணிபுரியும் ஆபரேட்டர் வாங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் குயிக்கா வந்துருங்க. ஏன்னா நிகழ்ச்சி அடுத்து நம்ம முதலாளி நல்ல முதலாளி மனம் பிள்ளை குணம் உள்ள முதலாளி. வைரஸ் ரேடியோ உரிமையாளர் கொஞ்சம் அப்படி விடுவாங்க, குயிக்கா வாங்க. வைரஸ் ரேடியோ கொஞ்சம் குயிக்கா அப்படி வந்துருங்க ஜி. வைரஸ் ரேடியோ கொஞ்சம் வாங்க. வித்தியாசமான பாடல்களாம் மேடையில் அரங்கேறும் என்பதை சொல்லிக்கொண்டு அம்மா பாடலை பாராட்டி எமக்கு நன்கொடை வழங்கிய எனது அன்பு உயிரினும் மேலான அன்பு சகோதரர்கள் அம்மா சரவணன், கௌதம், கொடி, சித்தஞ்சி ஆகிய நண்பர்களுக்கு என்னுடைய இருகரம் கூப்பி எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறேன். தொடர்ச்சியான பாடலாக
நன்றி. ஆடலோடு பாடல் அண்ணன். ஆமா கேப்பு விடல நன்றி. ஒரு அடி வண்ணே உடவுடுத்தி வகையா நகையும் போட்டு அது பொன்னான பொன்னையும் உறப்படனே நினைக்கும் போது ஓடியாமா அங்க காணாத காட்சி எல்லாம் இங்கே கண்டதாக அர்த்தம்படி போகாத தேசமெல்லாம் ஓடாத அர்த்தம்படி ஓடாத அர்த்தம்படி சிறைக்கடத்தி சிங்கார பொட்டியிட்டு அடி அலங்கார தேர்தல் குட்டி நீ அறப்பறையா வரும்போது என்னென்ன சூப்பர் அடி சிறைக்கடத்தி சிங்கார பொட்டியிட்டு ஆமா அண்ணன் 2 பேரை கலை நிகழ்ச்சி பண்றவங்க. நீங்க எங்களுக்கு ஆதரவு தருவது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை நாங்கள் வணங்குகின்றோம். நன்றி நன்றி நன்றி. அடி சிறைக்கடத்தி சிங்கார பொட்டியிட்டு அடி அலங்கார தேர்தல் குட்டி நீ அறப்பறையா வரும்போது அப்படி போடும் ஆத்தங்கர தோப்புக்குள்ளே காத்திருக்க வச்சியடி ஆத்தங்கர தோப்புக்குள்ளே காத்திருக்க வச்சியடி ஏத்து வர உன்னவாட கட்டட கட்டடகே புத்தக நாடே நடி புத்தடகு உலகே ஏத்து வர உன்னவாட கட்டட கட்டடகே புத்தக நாடே நடி புத்தடகு உலகே அடி போனா போராண்டி புதுக்கொண்ட கோயில தாண்டி அடி வந்தா வாராண்டி சுண்ணா போராண்டி போனா போராண்டி புதுக்கொண்ட கோயில தாண்டி மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ளே நினைவு வருத்தது மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ளே நினைவு வருத்தது ஒரு மண்வாசம் தாய்ப்பாடா மணமணத்து கூட தூக்கும் போது போட்டு உடைச்சதும் அஞ்சு கூட தூக்கும் போது போட்டு உடைச்சதும் அந்த 3ஆம் படி ஊஞ்சல் கட்டி அறுந்து விழுந்ததும் மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ளே நினைவு வருத்தது ஒரு மண்வாசம் தாய்ப்பாடா மணமணத்து மீன்களை கொண்டவனே மென்விளக்கு ஒளி போலே அடி மீன்களை கொண்டவனே அடி மின்விளக்கு ஒளி போலே அடி நாம் எழுதா ஒரு சுரண்டி இந்த மேதினியில் வாழ்வதற்கு எப்படி பாத்தா பதுங்குறேன் பத்தா வந்தா ஒழுங்குறேன் பாத்தா பதுங்குறேன் பத்தா வந்தா ஒழுங்குறேன் கேட்டா கீழே பார்க்கிறேன் என் முன்னமா கிட்ட வந்தா கிறிஸ்தவ ஒண்ணு என் முன்னமா கிட்ட வந்தா கிறிஸ்தவ ஒண்ணு பாத்தா பதுங்க பத்தா வந்தா ஒழுங்குறேன் நீ இருக்க நேரம் உள்ள எந்த குடி ஓரத்திலே எந்த தேவை நீ தரவு என முழுக்க பட்டுச்சேலையும் கட்டி பணவரைக்கு வாடி முள்ள பட்டுச்சேலையும் கட்டி பணவரைக்கு வாடி முள்ள காமங்கால சம்மதிக்கு கோடி நான் தருவேன் காமங்கால சம்மதிக்கு உனக்கு மஞ்ச கோடி நான் தருவேன் உங்குயிலே உமையிலே பாட்ட கொஞ்சம் கேடு அன்பையே அவருக்கு பாரு
அடி கடுகு சிறுத்தாலும் காரம் குறைவதில்லை அடி கடுகு சிறுத்தாலும் காரம் குறைவதில்லை இவ இடுப்பு சிறுத்தாதான எம்மனசு பதல் இடுப்பு சிறுத்தாதான எம்மனசு பதல் அடி மனசு இருந்தா அடி மனசு இருந்தா மந்தபுக்கு மாடி மனசு இருந்தா மந்தபுக்கு மாடி மலர் வழியை அள்ளித்தாடி மனசு இருந்தா மந்தபுக்கு மாடி மலர் வழியை அள்ளித்தாடி அடி பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி கொட்டாம்பூச்சிடி போடாது கொட்டாம்பூச்சிடி பல பலமே ஜொலிக்கிறேன் பவள கண்ணாடி பக்குவமா வந்து நில்லு இன்னொரு 100 ரூபாய் எடுக்க போயிருக்காரு உங்களுக்காக மாமே முன்னாடி வேமா வாங்கண்ணே அழகே அழகே இந்த பிள்ளைக்கு மட்டும் கொடுத்தா போதும் நான் அப்படி போடியா நன்றி 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 நன்றியா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு கொடுக்கும் கொடை வல்லல் அப்படி அண்ணே நீங்க எங்கிட்ட போயிடாதே தயவு செய்து இங்கே இருக்கிறேன் நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி புட்டாம்பூச்சிடி நான் புட்டாம்பூச்சிடி பளபளன்னு கொடுக்கிறேன் அவள கண்ணாடி பக்குவமா வந்து நின்று மாம முன்னாடி அழகே அழகே உன்னை மனைவியாக்கவா கணவன கையே பிடிக்கணும் கண்ணத்திரவுமா கொடுக்கணும் பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி புட்டாம்பூச்சிடி நான் புட்டாம்பூச்சிடி சொன்னதில்லை பொய்ய கூட சொன்னதில்லை நாடு அடிநாடு நாலு பேரு மத்தியில பொங்க மத்தியில நாடு ஒவ்வொரு இருக்காலும் உன்னை நம்பி பிடிச்சாலும் சத்தியமோடாலே உன்னை விட மாட்டேன் ஒரு நிமிஷம் பார்த்தா மனசு குடிக்கிறேன் ஒரு நிமிஷம் பார்க்கலன்னா கண்டு திறக்கிறேன் சொல்லடி சொல்லடி உன் பதிலே சொல்லடி சொன்ன உன்னே உண்மையா தூக்கி சொன்னாலும் உண்மையா சொன்ன உன்னே உண்மையா தூக்கி சொன்னாலும் உண்மையா பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி புட்டாம்பூச்சிடி நான் புட்டாம்பூச்சிடி அப்படி செஞ்சு வச்ச சிலைய போல ஒரு தகுதி தம்மாங்க அப்படி செஞ்சு வச்ச சிலைய போல சிதைக்கு வந்த வகைய போல அது செஞ்சு வச்ச சிலைய போல அதே அந்த பக்கம் மாமா மாமா போடியா சூப்பரியா அப்படி செஞ்சு வச்ச சிலைய போல சிதைக்கு வந்த வகைய போல சித்திரம ஒண்ணு எண்ணி சிலையாட்டோன்னு பிள்ளைக்கு மனசு இருக்கு அடி மனசு இருந்த வந்த பக்கம் வாடி மனசு இருந்த வந்த பக்கம் வாடி அடிய மரத்துடைய தண்ணி தாடி மனசு இருந்த வந்த பக்கம் வாடி அடி மரத்துடைய தண்ணி தாடி போட போட ஆடு ஆடு அந்த சொல்லுங்க மத்தாங்க புல்லு முன்னா ஆடுகள்லாம் பெருக்கு முன்னு மத்தாங்க புல்லு முன்னா ஆடுகள்லாம் பெருக்கு முன்னு மாடல்ல நேரம் பார்த்து மாட வச்சு போறவரே மாடல்ல நேரம் பார்த்து மாட வச்சு போறவரே அத்த மகள அழகு நல்ல ரோசா அத்த மகள அழகு நல்ல ரோசா
அழகு வந்து பேசுறா முனேசா அந்த மகர அழகு நல்ல ரோசா அழகு வந்து பேசுறா முனேசா லேசா அடி ஒருத்திக்கு ஒரு மகளா இரும வந்து அடைச்சிருச்ச ஒருத்திக்கு ஒரு மகளா பருத்தி கொட்ட போல இருக்கு ஒருத்திக்கு ஒரு மகளா பருத்தி கொட்ட போல இருக்கு வச்சிராமன் எங்கே வந்து மாலை மொட்டு சாப்பிட்டீங்களா வச்சிராமன் எங்கே வந்து மாலை மொட்டு சாப்பிட்டீங்களா ஏன் அத்த மகளா அழகு நல்ல ரோசா அத்த மகளே அத்த மகளா அழகு நல்ல ரோசா அருகில் வந்து பேசுறா மனசா அத்த மகளா அழகு நல்ல ரோசா ஏன் அருகில் வந்து பேசுறா மனசா கண்ணே கனிமையிலே தானகத்து பூமையிலே கண்ணே கனிமையிலே தானகத்து பூமையிலே சொல்லே பூவானே நான் கதவு சொல்லுவேன் தேவர் புகழை பாட 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 வாய் வணக்குமானே கனிமையிலே பாடகத்து பூமையிலே கண்ணே கனிமையிலே பாடகத்து பூமையிலே ஒன்னே பூமானே பதவொன்று சொல்லுவேனே தேவர் புகழை பாட 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 வாய் வணக்குமானே பசும்பொன் தேவர் புகழை பாட பாட வாய் வணக்குமானே நல்லவர்கள் போற்றுகின்ற நாயகனாம் தேவர் மகன் நல்லவர்கள் போற்றுகின்ற நாயகனாம் தேவர் மகன் தென்பாண்டி சிங்கம் நமது தங்கம் தாண்டி மயிலே தென்பாண்டி சிங்கம் நமது தங்கம் தாண்டி மயிலே இந்த தேசமெல்லாம் அவர் புகழை பாடு பாடும் மயிலே கண்ணே கனிமையிலே கானகத்து பூமையிலே ஒன்னே பூவானே கதவென்று சொல்லுவேனே தேவர் புகழை பாட 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 வாய் வணக்குமாரே எப்பொழுதும் தேவர் புகழ் பாடு பாடுமையிலே கண்ணே கனிமையிலே கானகத்து பூமையிலே கண்ணே கனிமையிலே கண்ணே கனிமையிலே கானகத்து பூமையிலே பொன்னே பூமானே கடவுள் சொல்லுவேனே தேவர் புகழை பாட 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 வாய் வணக்குமானே ராமநாட்டு சீமையிலே கண்டெடுத்த தங்கமணி ராமநாட்டு சீமையிலே கண்டெடுத்த தங்கமணி நம்ம குணம் போட்டுகின்ற தங்கம் தாண்டிமையிலே தேவர் நம்ம குணம் போட்டு வந்த தங்கம் தாண்டிமையிலே இந்த நாடெல்லாம் தேவர் புகழ் பாடு பாடுமையில் கண்ணே கனிமையிலே பாடகத்து பூமையிலே கண்ணே கனிமையிலே பாடகத்து பூமையிலே ஒன்னே பூவானே நான் கடவுள் சொல்லுவேனே தேவர் புகழை பாட 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 வாய் வணக்குமாரே தேவர் புகழை பாட 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 வாய் வணக்குமாரே
அண்ணே புரிந்திருக்கும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த அருமை தம்பி அவர்கள் தரக்கூடிய அருமையான காமெடிக்கு முன்பாக இந்த அம்மா பாடலை பாராட்டி அம்மா சரவணன், சித்தன்ஜி, கௌதம் ராஜா, RX மணி, மஞ்சமல் பாய்ஸ் ஆகியோருக்கு எங்களது விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறிக்கொண்டு இந்நிகழ்ச்சியை ஆரம்பம் முதல் ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிக உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நம்மளையெல்லாம் காவல் புரிந்திருக்கும் அந்த கோட்டை சாமியை போல காவல் புரிந்திருக்கும் தமிழ்நாடு கண்ணியமிகு காவல்துறை சார்பு ஆய்வாளர் மற்றும் காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் விழாக்குழுவினர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறிக்கொண்டு இதோ காமெடியாக வரும் தத்ரூபமான அருமை தம்பி தரும் மூக்காய். அடியே பாமா, என்னடி என்னடி மாமா மச்சான பார்த்தது என்ன பாரு எப்படி இதே பாருன்னு உட்காந்து எடுவட்டம் உண்டா வந்திருக்கேன். அங்க இருந்து மதுரையில இருந்து வந்திருக்கேன். எதுக்கு இங்க வந்தது வராததுமா என்ன வார்த்தை பாக்குறக்கா வந்திருக்கேன். பேசாட உட்காந்துருந்தேன். ஐயே நீ பாக்குறேன்னா பார்க்க வேண்டியதானே, அதுக்கு ஏண்டி என்னைய திட்ட எடுவட்ட செருக்கி வந்துருவா. வாடி வாடி. தன்னே நானே 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 தானே நானே நானே தன்னே நானே நானே தானே தானே நானே நானே தானே நானே நானே தானே நானே ஆலகூடி கம்மாயில அத்தமவனா குளிக்கையில ஓடி போவான் அங்க மச்சான், ஓடி போவான் அங்க மச்சான் போற எப்படி இருக்கேன் பாத்தியா? மப்பு மந்தாரமா ஜொலிக்கிறேனா? ஏய் மாமா மச்சால எதுக்கு இப்படி ஓரமா நிக்கிறாங்க? எதுக்கு நிக்கிறா? போய் கேட்டு வா. கேட்டு வந்துறியா? ஆமாமா. அடியே பாமா. போகாத அடி. அவங்க எல்லாம் உங்களை பார்க்க வந்த கூட்டம் இல்ல. இல்ல இல்ல. அங்க நீ அங்க போனேனா அம்பிடுதேன். ஏன்டி அப்படி சொல்ற? இங்கனே இருந்துக்க. நீ அப்படி நினைக்காத. அந்த மாமா மச்சால எதுக்கா வந்திருக்கா தெரியுமா? எதுக்காக வந்திருக்காங்க? மதுரையில இருந்து மூக்காய் தங்கச்சி ராக்காய் வரும். இன்னைக்கு எப்படியாவது கட்டிக்கிட்டு ஏறுவோம்னு அம்பிட்டு கூட்டம் முடி. அப்படி சொல்லு. கட்டிக்கிட்டு கூட்டத்தை கட்டி ஏறுவோம்னு வந்திருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. இங்க கட்டி ஏறினாலும் ஒண்ணும் ஆகாது. அதனால அந்த மாமா மச்சால எதுக்காக நிக்கிறாங்க? எதுக்காக நிக்கிறாங்க? அவங்க எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்றதுக்கு வரிசையில நிக்கிறாங்க. இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. என்ன காரணம்? ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணியாச்சு. சரி மாமா நல்லா இருக்கீங்களா? பண்ணிட்டீங்களா இல்லையா? மாமா என்னடி இவர் யாரு நினைச்சா? அதானே யாருடி? இவர் தாண்டி எங்க மாமே. மாமாவா? மாமா நல்லா இருக்கீங்களா? தாய் மாமா. என்ன திருவிழாக்கு போ குழந்தையா வந்திருக்கு. ஏய் நீ வீட்டுக்கு போனா உன்னை நல்லா கவனிப்பாரா? இருடி சொல்லிடுறேன். சரி ஏன் மாமா குழந்தையா வந்திருக்கேன். ஒரு கோழியை கீழே அடிச்சு உங்களோட குஞ்ச நசு. கோழியே கீழியேன்னு. சரி அது அடுத்து என்னமா சொன்னீங்க?
உங்க வீட்டு கொழுந்தி அங்க இருந்து வந்திருக்கேன் கோழி கொஞ்சம் கூடையில கவுத்து போட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்றீ